அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. எந்த காரணத்துக்காக காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் தேவையான சில பேர் காரணத்தை தேடுகிறார்கள். சாதாரணமாக வச்சிட மாட்டாங்க, ஏன்னா பயம் இருக்கும். காகத்துக்கு சாப்பாடு தினமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அமாவாசை தினத்தில் வைக்கலான்னு சொல்கிறாங்க, திதி கொடுக்குறப்ப வைக்கலான்னு சொல்கிறாங்க, தர்ப்பணம் கொடுக்கும்போது வைக்கலான்னு சொல்கிறாங்க, மற்ற நாட்களில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கு இல்லையா. அவங்கெல்லாம் காரணம் தேடுபவர்கள். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை செய்யும் போது மட்டும் அவர்களுக்கு உணவு வைக்கின்றோம் அப்படின்ட்டு வைக்கிறவங்க. அவங்க அந்த நாளில் மட்டும் வச்சா போதுமானது தான், இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் அந்த நாளில் மட்டும் நம்ம வீட்டுக்கு வர்றது கிடையாது. நம்ம சொல்கிறது அந்த நாளில் வருவாங்கங்கிற ஐதீகம். அவங்க எப்போவுமே நம்மளுக்கு ஆபத்திலிருந்து காக்கணும்னு நினச்சா எந்த வடிவத்தில் வேணாலும் வருவாங்க, எந்த உருவத்தில் வேணாலும் வருவாங்க. அந்த வகையில் நம்ம காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் பல்வேறு இருந்தாலும் அது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான பறவை. அந்த காகம் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாச்சும் சின்ன சின்ன பூச்சிகள், விஷப்பூச்சிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே அது உண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத கழிவுகள் இருந்தாலும் அதை எடுத்து உண்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரொம்ப தூய்மையான பறவை, ரொம்ப ஒழுக்கமான பறவை அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த காகத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜீவனை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாவை தாங்கி வரக்கூடிய அந்த ஒரு பறவையாக பார்ப்பதின் காரணமாக அந்த ஜீவனுக்கு உணவு வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதுக்கு இது இல்லை. எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம சாப்பாடு வைக்கணும். மனிதனாக பிறந்தா எல்லாத்துக்குமே கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது ஐதீகம். அது இன்னாருக்குன்னு கிடையாது. நம்ம வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு நம்மால் முடிகிறது என்றால் ஒரு 50 பேர் 100 பேர்த்துக்கு கூட தினமும் அன்னதானம் செய்யலாம். நம்மளால் முடிகிறது அளவுக்கு ஒரு 5 பேர் 10 பேருக்கு கூட செய்யலாம். இல்லை என்னால் முடியலைன்னா தினமும் ஒருவருக்காவது அன்னதானம் செய்யலாம். எனக்கு அதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் என்பது இந்த உணவு வைப்பது, தானியங்கள் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவது. அப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நாள் நட்சத்திரம் அவசியமான எதையுமே பார்க்காதவங்க தினமும் நம்ம உணவு காகத்துக்கு வைக்கலாம். அது தர்மம். எதையுமே எதிர்பார்க்காமல் வைப்பது தர்மம். இது எனக்கு செய்தால் இது வரும் என்று நினைத்து செய்தால் அது தானம். நாம் தர்மம் செய்வோம், நமக்கு எதுவுமே வேண்டாம். பல உயிரினங்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி செய்வோம். நிறைய பேர் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே பரவலாக உள்ள விஷயம். நம்மளோட வீடியோ நிறைய பார்த்திங்கன்னா இந்த காகம், குருவி, குரங்கு, அதே போல் நாய்களுக்கு இந்த மாதிரி உணவு வைங்கிறத வலியுறுத்தி எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்மளால் முடியுது, நம்ம எடுத்துக்கிறோம். சில காலகட்டங்கள் வெயில் அதிகமாக இருக்குது, காடுகள் வறண்டு போயிடுது, உணவு பஞ்சம் வருது. நமக்கே உணவு பஞ்சம்னா இப்போ காட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் அதுக்கும் உணவு பஞ்சம் தானே. நம்மக்கிட்ட இருந்த பகிர்ந்துக்கும் போது சில நேரங்களில் அந்த ஜீவன் நமக்கு திரும்பி உதவும். எப்படி உதவும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. நேரடியாக அதனால் நமக்கு உதவ முடியலைனாலும் நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். சில மரங்களில் போயிட்டு அதுங்களோட விதையை உண்டுட்டு வேறு இடத்துல போய் அதோட எச்சத்தை போடும்போது அங்கே ஒரு புதிய மரம் முளைக்கிறது. நம்ம தான் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு. நம்ம மரக்கன்று நடுறதே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய காடுகளை உருவாக்குறது இந்த மாதிரி பறவைகள் தான். அதனால் பறவைகளுக்கு குறிப்பாக உணவு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுலேயும் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதில் நம்பிக்கையும் சார்ந்து வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காலை நேரத்திலேயே காகத்துக்கு சாப்பாடு வச்சிடணும். ஏன்னா பறவைகள் எல்லாமே எப்போ உணவு தேட போகும்னா காலை நேரத்தில் கூட்டை விட்டு கிளம்பிடும். அப்போ போகும்போது நம்ம உணவு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கும். சாயந்தர நேரத்தில் நம்ம வச்சா எடுக்காது. காரணம் என்னென்னா அதெல்லாம் கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும், எல்லாம் இறை தேடிட்டு திரும்பிகிட்டு இருக்கும். அப்போ ஒன்று வேணால் எடுத்துக்குமே தவிர நம்ம நிறைய பறவைகளை எதிர்பார்த்தா அந்த நேரத்தில் எடுக்காது. எல்லா உயிரினங்களும் காலையில் உணவு தேட போகும்போதே நம்ம உணவு வச்சுறது ரொம்ப சிறப்பான விஷயம்.
இதில் காகத்துக்குன்னு சொல்லும்போது தயிர் எள்ளு கலந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் கருதப்படுவதன் காரணமாக கருப்பு எள் கலந்து வச்சோம் அப்படின்னா தோஷம் போகும் அப்படின்னு சொல்லப்படும். அதனால் கருப்பு எள் கலந்து வைங்கன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ கருப்பியல் கலந்து தான் வைக்கணுமா, சாதாரண வெள்ளை சாதம் வைக்கக்கூடாதா, தயிர் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நீங்கள் வைக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு செய்கிறோமா, எச்சி படுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்து வச்சுருங்க. குழம்பும் அதே மாதிரி எடுத்து வச்சு நல்லா பிரட்டிட்டு கொண்டு போய் வச்சுருங்க. ஏன்னா தான தர்மம் செய்யும் போது எச்சில்களை தானம் தர்மம் செய்யக்கூடாது. நம்ம சாப்பிட்ட ஒரு மிச்சத்தவே என்ன பண்ணக்கூடாதும்பாங்க, பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவை கொடுப்பது தான் தர்மமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் தான் நம்ம சொல்கிறது இந்த தர்மத்தை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதில் பழைய சாப்பாட்டை கொடுக்கலாமா வைக்கலாமா அப்படின்னா அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் இருக்கும் இல்லையா, நான் வச்சேன் காகம் சாப்பாட்டை எடுக்கலை அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னம்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆசி இன்னும் நமக்கு பூரணமாக கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு வகையில் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது, அருகாமையில் இருக்கக்கூடிய குலதெய்வாலயத்திற்கு போயிட்டு நீங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு வீட்டுக்கு சாப்பாடு வைங்க. ஒரு நாள் 2 நாளில் தொடர்ந்து வைங்க. மனமுருகி வேண்டிக்குங்க முன்னோர்களை. நான் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் சரி, அந்த தவறை மன்னித்து நீங்கள் அருள் புரியணும், நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த காகங்கள் உணவை எடுக்கும். சில பேருக்கெல்லாம் அனுபவம் உண்டு. தொடர்ந்து வைக்கிறவங்க இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, நிறைய வைப்பாங்க. 1-2 காகமெல்லாம் இருக்காது, ஒரு கூட்டமான காகம் வரும். ஒரு 50-100 காக்கா சாப்பிட்டுட்டு போகும். அதெல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரசிக்கின்ற வகையிலும் கூட இருக்கும். இந்த அமாவாசை தினங்களில் பார்த்தோம்னா இந்த தினமும் சாப்பாடு வைக்கிற வீட்டில் கூட்டமாக காகம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு புதுசாக வைக்கிறவங்க மாடியில் இருந்துட்டு காக்கான்னு கத்துனா கூட வராது. காரணம், அது முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு பிணைப்பை அது ஏற்படுத்தி கொள்கிறது. யார் தனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நம்மவுமே விசுவாசமாக இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் தினமும் வச்சு பழகினீங்கன்னா தான் அமாவாசைக்கு கூட அது சாப்பாட்டை எடுக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்மளோட ஒரு சுயநலத்திற்காக நம்ம திடீர்னு உணவு வச்சுட்டு எடுக்கணுன்னா அது சில நேரத்தில் எடுக்காமல் கூட போயிடும். அதனால் நீங்கள் இந்த அமாவாசைக்கு எடுக்கலை அப்படிங்கிறது அல்லது தர்ப்பணத்தன்னைக்கு எடுக்கலைங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தினமும் நீங்கள் வச்சு பழகலாம். அப்படி வச்சு பழகிட்டிங்கன்னா அமாவாசையில் கண்டிப்பாக அது ஏற்றுக்கும், நம்ம மனசும் ரொம்ப தெளிவாயிடும். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுல? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் தானியங்களை ஊற வைத்து வையுங்கள். தானியமாக வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கம்பு, சோளம் இதெல்லாம் வைக்கலாம். ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சொல்லப்போனால் அதோட செரிமானத்துக்கும் அது உதவும் இல்லையா. அதனால் தானியங்களாக வச்சிங்கன்னா அப்படி வச்சுருங்க. சாப்பாடாக இருந்தால் வெந்த சாப்பாட்டை வைக்கிறது ரொம்ப அற்புதம். சுடு சாப்பாடு வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாங்க. அதனால் நம்மளோட எண்ணம் என்ன, பிற உயிர்களுக்கு உதவுவது. அந்த வகையிலே காகத்துக்கும் நம்மால் இயன்றதை செய்கின்றோம், பிற பறவைகளுக்கும் அதை செய்கின்றோம். அப்படிங்கும்போது அதோடைய புண்ணிய பலன் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததிகளுக்கும் சேரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.